நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தற்பொழுது நம்மளுடைய அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் யதார்த்த ஜோதிடர் திரு ஷெல்வி அவர்கள் ஃபர்ஸ்ட் வரவேற்றலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்குங்க? கிருஷ்ணர் வழிபாடு, விஷ்ணு கிருஷ்ணர் குருவாயூரப்பன்லாம் ரொம்ப நல்லது. அனுமன் வழிபாடு, ஜென்மத்தில் சனி வருது. அனுமன் சாலிசா அதிகமாக கேட்கக்கூடிய ராசி. கழுத்து முதுகு தண்டுவடம் கால் பாதம் வரைக்கும் கவனம். சுழுக்கெல்லாம் அதிகமாக வரும். ஸோ சும்மா குதிக்கிறது ஜம்ப் பண்ணுறது, சின்ன இடம் தானேன்னு குதிக்கிறதுனா சுழுக்கு வரும். ஷூ நடையெல்லாம் பார்த்துக்கணும். ஹீல்ஸ் எல்லாம் அதிகமாக போடக்கூடாது, ஸ்கிட் பண்ணி விட்டுரும். வழுக்கலான இடங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னா மீனும். அதே சமயம் என்னென்ன வரும்னா டே கேர் சர்ஜரி மாதிரியெல்லாம் ஒரு நாள் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வர்றதெல்லாம் வரும். அதெல்லாம் நல்லாயிடும். நிறைய ட்ராவலில் வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடியதில் மீனம் வரும். ஜென்ம சனி இருந்தாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்கள் ராசியில் இருக்கிறனால சனி நட்சத்திரமே இருக்குது. தொழில் அற்புதமாக இருக்கும். சித்திரை வரைக்கும் கல்யாணம் எல்லாம் தடபுடலாம் நடக்கும். நீங்கள் இருக்கிற வீட்லேயே நடக்கும். எல்லாருக்கும் தைரியம் ஏற்படும். தெய்வ வழிபாடு நடக்கும். வேற்று மதத்தினால அதிகமாக ஆதாயம் பெறுவீங்க. லாபம் ஏற்படும். லாபம் ஏற்பட்டால் நல்ல தொழில் வரும். ஐயா, தொழில் வராமல் பணம் வருமா? தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் டக்குன்னு கிடைக்கும். ஜென்ம சனியிலேயே கல்யாணம்லாம் ஜம்முன்னு நடக்கும். சந்தோஷமாக இருக்கும். காதல் அமைப்பு கை கொடுக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். உடற்பயிற்சி 1 hour செய்யலைன்னா நான் சொன்ன எந்த நல்லதும் நடக்கும். வேர்வை வரணுமா? வந்தால் சனி புத்துணர்வாக ஆகிடுவார். அள்ளி கொடுப்பாராம். அள்ளி கொடுக்குறது நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு ஷேராக வேணும். ஸோ ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் வரும். சுபவிரயம் ஏற்படும். சுபவிரயம்னாவே கடன் வரும். கடன் வந்தால் தானே சுபவிரயம். கடனும் வரக்கூடாது. சுபவிரயம்னா எப்படி வரணும்? திருட தான் முடியும். அதனால் சுபவிரயத்துக்கு தைரியமாக இருக்கலாம். வீடு நிலம் வாங்கிறது இதெல்லாம் அற்புதத்தை ஏற்படுத்தும். மீன ராசிக்காரர்களுக்கு அதிகமான ஏற்றமும் அதிகமான சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக பலப்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். வேற்று மதத்தினால அதிகம் ஆதாயம் கிடைக்கும். கோயில் திருப்பணிகள் அதிகமாக பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். கோயிலில் அதிகமான ஈடுபாடு இருக்கும். ரொம்ப நாள் விரதம்லாம் திடீர்னு இருப்பீங்க. நிறைய மலை கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. அதே சமயம் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்த பந்த உறவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவர்களோட தேக ஆரோக்கியத்தை அதிகமாக பார்த்துக்கணும். அவர்களோட வாக்குவாதமே இருக்கக்கூடாது. அவங்களே உங்களோட சண்டை வந்தாலும் நீங்கள் வெள்ளக்கொடி காட்டணும். உங்கள் ரத்த பந்தம் இல்லை, உங்கள் தாய் தந்தையர் இல்லை, அவங்க மேலே தப்பே இல்லை. உங்கள் மேலே தப்பே இல்லைனாலும் ஏதாவது சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படாது. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கு. தொலைதூரத்துலேருந்து நல்ல செய்தி ஏற்படும். ஏற்றங்கள் காணப்படும். தொழிலில் ஏதாவது மாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் எப்படி மாறுறதெல்லாம் யோசிக்காதீங்க. சில கடினமான தொழில் அமைப்பு கிடைக்கும். ரிஸ்க் எடுத்து போகணும். அது பெரிய அளவுக்கு லக்காகிடும். அதே போல் கடல் கடந்து உத்தியோகம், தொழில், வியாபாரத்தெல்லாம் இருக்கவங்க அந்த நாட்டில் பெரிய சக்ஸஸ் ஆவீங்க. அந்த நாட்டில் விருதுகள்லாம் பெறுவீர்கள். அதே போல் கண்டிப்பாக படைப்பாளிகள், கலைத்துறையினர்கள், மீடியா துறையினர்கள், ஸ்டார்ட் அப் இன்வென்ச்சர், சயின்டிஸ்ட்டு, விஞ்ஞானிகள், அதே போல் அந்த வான்வெளி ஆராய்ச்சியில் இருக்கவங்கெல்லாம் அற்புதமான அமைப்பையும் அற்புதமான சந்தோஷத்தையும் பேர் புகழையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா மீன ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மீனத்திற்கு ஜென்ம சனியாக இருந்தாலும் யோகத்தை தரக்கூடிய ஆண்டு 2025 ஆண்டு.